கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? காஃபி சாப்பிட்டீங்களா? இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, சூரியன் இனிமேல் அஸ்தமிக்காது. கர்த்தருடைய சூரிய பிரகாசம் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கும். ஒருவேளை சூரியனிலே கிரகணம் உண்டாகலாம். கிரகணம் என்று சொன்னால் கார் மேகங்கள் சூரியனை மறைக்கலாம். அதனாலே நமக்கு போதுமான வெளிச்சம் கிடைக்காமல் இருக்கலாம். 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவது கிடையாது. ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் சூரிய வெளிச்சம் மறைவது கிடையாது. சில நேரங்களிலே, சோதனையின் நேரங்களிலே, நெருக்கங்களின் நேரங்களிலே சூரிய வெளிச்சம் மங்கி போனதைப் போல தெரியலாம். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், உங்களுக்கு கர்த்தரே நித்திய வெளிச்சமாயிருப்பார். இனி அஸ்தமனம் என்பது கிடையாது. சூரியனும் மறையாது, சந்திரனும் மறையாது. நம்முடைய கர்த்தர் ஜோதிகளின் பிதாவாக இருக்கிறார். அவரிடத்திலே வேற்றுமையின் நிழல் அளவு கூட கிடையாது. யாக்கோப்பு 1:17 வாசிக்கும் பொழுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்திலே யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையான ஈவுகள் உண்டாயிருக்கிறது. தோல்வியை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ஒரு நன்மையும் காணவில்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், எப்படி இருளுக்கு பின்பாக சூரிய வெளிச்சம் உண்டோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது நன்மைகள் உருவாக ஆரம்பித்து விட்டது. பூரணமான வரங்களை கர்த்தர் உங்களுக்கென்று உருவாக்கி தருகிறார். அவர் ஜோதிகளின் பிதா. அவரிடத்தில் நிழல் அளவுக்கு கூட வேற்றுமை கிடையவே கிடையாது. பிரியமானவர்களே, நமக்கு பரலோகத்திலே மாத்திரமல்ல, பூமியிலும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும், மிகுந்த ஆறுதல் உண்டாயிருக்கும். பரிபூர்ண சந்தோஷமும் பரிபூர்ண ஆறுதலும் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட பரிசுத்த இரத்தத்தின் வழியாக உங்களுக்கும் எனக்கும் வழங்கப்படும். அப்பொழுது சூரிய வெளிச்சத்தைப் போல நம்முடைய ஆத்துமாவுக்கு வெளிச்சம் கிடைக்கும், மகிமை உண்டாயிருக்கும். அதே நேரத்திலே உங்களுடைய சரீரங்கள் பலப்படும், எல்லா பலவீனங்கள் மாறும். அடிக்கடி வரக்கூடிய பேக் பெயின்கள், அடிக்கடி வரக்கூடிய தலை சுற்றல்கள், உடல் சோர்வுகள், அசதிகள், இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தருவார். உங்களுடைய சரீரம் மகிமைப்படும். சந்திரன் இனி மறையாமல் இருப்பது போல உங்களுடைய சந்தோஷமும் உங்களுடைய ஆறுதலும் உங்களுடைய மகிமையும் ஒருபொழுதும் மறையாது. திரும்பவும் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார்,
உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போயிருக்கும். ஆம், இனி நீங்கள் துக்க முகமாய் இருக்க வேண்டிய அவசியமில்லை. ராஜா கேட்டபடி, நீங்கள் துக்கமாய் இருப்பது என்ன? இது உங்களுடைய மனத்தின் துக்கமே தவிர வேறொன்றும் இல்லை என்ற வசனத்தின்படி உங்களுடைய மனதிலே காணப்படக்கூடிய எல்லா துக்கங்கள், எல்லா சஞ்சலங்கள், எல்லா பாரங்கள், எல்லா தவிப்புகள், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய கர்த்தர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். உங்களுக்கு இனி ஒருபொழுதும் துக்கம் கிடையாது, ஒருபொழுதும் கண்ணீர் கிடையாது, ஒருபொழுதும் கவலை கிடையாது. பிரியமானவர்களே, மகிமையான சந்தோஷத்திற்கும் கர்த்தருடைய பிரசன்னத்திற்கும் கர்த்தருடைய சமாதானத்திற்கும் நீங்கள் பாத்திரவான்களாய் பாக்கியவான்களாக இருக்கிறீங்க. ஒரு பொழுதும் தேவ பிரசன்னத்தை விட்டு நீங்கள் விலகி போக மாட்டீங்க. உங்களிடத்தில் கர்த்தருடைய நீதி தங்க இருக்கும். உங்களிடத்தில் பரிசுத்தம், கர்த்தருடைய பரிசுத்தம் தங்கி இருக்கும். உங்களிடத்தில் பாவம் இருக்காது. ஆம், உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தத்தினால் நிரம்பி இருக்கும். பல நேரங்களிலே என்னுடைய பரிசுத்தத்தை என்னால் காத்து கொள்ள முடியவில்லையே, அடிக்கடி இடறி விழுந்து விழுகிறேனே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த காலை வேளையிலே ஆண்டவர் தன்னுடைய அன்பின் கரத்தை நீட்டி உங்களை பிடித்து தூக்கி எடுக்கிறார். இனி நீங்கள் இடறுவது கிடையாது. இனி நீங்கள் தடிக்க விழுவது கிடையாது. இனி நீங்கள் சோர்ந்து போவதும் கிடையாது. இனி நீங்கள் இளைப்படுவதும் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட எல்லா துக்கங்களையும் ஆண்டவராகிய கர்த்தர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் எல்லோரும் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறீங்க. உங்கள் மூலியமாக கர்த்தர் மகிமைப்படும்படியாக விரும்புகிறார். என் மூலியமாக கர்த்தர் மகிமைப்படும்படியாக விரும்புகிறார். நாம் கர்த்தருக்குரியவர்கள். கர்த்தரே உங்களையும் என்னையும் நாட்டியிருக்கிறார். உயர்குல திராட்சை செடியாக நாட்டியிருக்கிறார். 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு பலன் கொடுக்கத்தக்கதாக அதன் நிமித்தம் கர்த்தர் மகிமைப்படும்படி உங்களையும் என்னையும் நாட்டியிருக்கிறார். இன்னும் அதிகமாக கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். இதுவரை நீங்கள் பார்த்த மகிமையை விட இனி அதிக மகிமையை பார்ப்பீங்க. வரக்கூடிய நாட்களிலே ஒப்பீட்டு அளவிலே பார்க்கும் பொழுது உயர்ந்த மகிமைகள், மேன்மையான மகிமைகள், சிறப்பான ஆசீர்வாதங்கள், இவைகளை உங்களுடைய கண்களில் நீங்கள் பார்ப்பீங்க. எல்லா சிறையிருப்பிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீங்க. வியாதியின் சிறையிருப்பா, கடன் பாரங்களா, வேலை வாய்ப்புகள் குறைவா, படுக்கையா, தீராத வியாதியா, நெருக்கங்களா, எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுவித்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நீங்கள் திரளாக பெருகுவீங்க. நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகள் பெருகுவாங்க. கர்ப்பத்தின் கனிகளையும் பெருக்கத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவார். ஆம், அடைபட்டிருக்கிற எல்லா கர்ப்ப பைகள் திறக்கப்படும். தடைபட்டிருக்கிற திருமண காரியங்கள் எல்லாம் தடைகள் நீங்கி திருமண காரியங்கள் சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் நடைபெறும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற மணமக்களை கர்த்தர் அழைத்து வருவார். ஆம், காணா ஒரு கல்யாண வீட்டிலே ஒரு திருமணத்து நிமித்தம் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டானது போல உங்கள் வீட்டிலே கர்த்தர் நடாத்தி கொடுக்கக்கூடிய திருமணத்தின் நிமித்தமாக மகிழ்ச்சி உண்டாகும். நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். ஒருவேளை இதுவரையிலே இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் தாமதமாக இருக்கலாம். ஆனாலும் ஏற்ற காலத்திலே கர்த்தர் தமக்கு சித்தமான எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாக நடப்பிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனாலே நீங்கள் மகிழ்ந்து களி கூர்ந்து, கர்த்தர் எனக்கு பெரிய காரியத்தை செய்தார், அதன் நிமித்தமாக நான் மகிழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கட்டும். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்.
இந்த காலை வேளையிலே மன உருக்கத்தோடும் மன கிளேசத்தோடும் மன பாரத்தோடும் யார் யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, உம்முடைய பாதத்திலே முழங்கால் படியேற்றிருக்கிறார்களோ, அத்தனை பேர் மேலும் உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறேன். இவர்களுடைய சூரியன் இனி அஸ்தமிக்காமல் இருக்கட்டும். வெளிச்சம் குறைவாய் இருக்கிற காரியங்களிலே வெளிச்சம் அதிகமாய் உண்டாகட்டும். இவர்களுடைய சந்திரன் மறையாமல் இருக்கட்டும். தேவரீர் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நித்திய வெளிச்சமாக இருங்க. இவர்களுடைய துக்க நாட்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. ஒருவேளை வியாதியின் நிமித்தமாய், கடன் பற்றாக்குறையின் நிமித்தமாய், வாழ்க்கை பிரச்சனையின் நிமித்தமாய், பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் நிமித்தமாக, கடன் பாரங்கள் நிமித்தமாக யார் யாரெல்லாம் துக்கத்தோடு காணப்படுகிறார்களோ அவர்களுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறுவதாக. ஊழியங்களை ஆசீர்வதியும், எல்லைகளை விஸ்தாரமாக்கி தாரும், சொந்த இடங்களை தாரும், சொந்த ஆலயங்களை தாரும், சொந்த வீடுகளை தாரும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தர் தம்முடைய தயவின் கரத்தை வையும், ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசு ராஜாவின் நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த ரேமா வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். தயவாக நம்முடைய ஜீசஸ் பிளஸிங் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உற்சாகமான காணிக்கைகளாலே நம்முடைய ஊழியங்களை தாங்குங்க. இது விசுவாச அடிப்படையில் நடக்கக்கூடிய ஊழியமாக இருக்கிறபடியினாலே உங்களுடைய உற்சாகமான காணிக்கைகள் உங்களுடைய குடும்பங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் எங்களுடைய ஊழியங்களுக்கு பிரயோஜனத்தையும் உருவாக்கி தருகிறபடியினாலே தாங்கி வழிநடத்துங்க. இயேசு ராஜாவின் நல்ல நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.